வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல தமிழ் இலக்கணத்தில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன டாபிக்னு பார்க்கலாம். ஒரு சொல் பல பொருள். இப்போ ஒரே ஒரு சொல்லுன்னா ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. அந்த வார்த்தைக்கு நிறைய மீனிங் கேட்பாங்க. சில சமயங்களில் இந்த கொஷின் நமக்கு ஆன்சர் எழுதவே முடியாது, விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிட முடியும். நீங்கள் இல்லத்தரசிகளாக இருக்கலாம், தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கலாம், அல்லது மாணவர்கள் கோச்சிங் சென்டர் போகிற சமயங்களில் அந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் இது கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, ஒன்றுக்கு 2 முறை நீங்கள் கேட்டீர்களாண்டாலே தேர்வில் கரெக்டாக ஆன்சர் எழுதிட முடியும். வாங்க பார்க்கலாம் இது எப்படி எழுதலான்னு சொல்லிட்டு. அரி அப்படின்னா திருமால், அறிதல், சிங்கம். அணி, அணிகலன், அழகு, உடுத்து. அன்னம், சோறு, அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வகை பறவை. அகம், வீடு. மனம், மனம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவோம்? உட்பகுதியில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அறம், ஒளி, பாம்பு. அலை, கடல் அலை, திரி. அணை, படுக்கை, தடுத்தல், தழுவு. அகல், நீங்கு, விளக்கு ஏற்றும் தானம். அறை, சொல், அடி, திரை, வீட்டின் பகுதி. ஆறு, எண், நதி, வழி. அடி, கீழ்ப்பகுதி, பாதம், அடித்தல். ஆற்றல், வல்லமை, திறமை. ஆரம், மாலை, சந்தனம். ஆரம்னா நம்ம அணிகலனில் வரும் இது நமக்கு. ஆடு, ஒரு வகை விலங்கு. ஆடுதல். ஆடி, கண்ணாடி, தமிழ் மாதம், கூத்தாடி அப்படின்னு ஒரு பொருள் தரும். ஆவி அப்படின்னா உயிர், நீராவி, உயிரெழுத்து. ஆலம், ஆலம்னாலே ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை. இசை, புகழ், இணங்கு, பண். இதழ், பூவிதழ், உதடு. இடி, தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதிச்சொல். இறை, கடவுள், நீர் இறைத்தல். இறை, ஒலிசை, உணவு. ஈ, கொடு, பறவை, இரத்தல், அழிவு. உரம், எரு, ஞானம், மதில், வலிமை. உடு, உடுத்து, விண்மீன். ஒடக்கோல், அகழி. ஒடக்கோல்னா அந்த போட்மேன்லாம் ஒரு போல் வச்சுருப்பாங்க கடலில், அந்த போட் தள்ளுறதுக்காக, அதுதான் அந்த ஒடக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. உரை, சொல், தேய். உரை, மேலுரை, வசி. உடுக்கை, ஆடை, ஒருவித இசைக்கருவி. இந்த சிவபெருமான் கையில் உடுக்கை வச்சுருப்பார் பார்த்துருக்கீங்களா, அதுதான். ஊதை, பருத்தல், ஊதுகருவி, குளிர் காற்று. எகினம், அன்னம், நீர்நாய்,